வணக்கம். நான் முரளி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிகேவோட பிஒய்க்யூ சீரிஸ் வந்து இந்த வீடியோவிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்து என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்கில் ஆல்ரெடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை நான் அப்படியே வந்து ஒரு கண்டென்ட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக தனியாகவே போகிறேன், டாபிக் வைஸ் தான் போகிறேன். இப்போ ஏஷியன் கேம்ஸ்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா ஏஷியன் கேம்ஸை பற்றி ஆல்ரெடி கேட்டிருக்க கொஷின்ஸை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாலாம் கிடையாது. நானும் கான்செப்டாலாம் அப்படிலாம் போல் சிம்பிளாக தான் போகுது. குட்டி குட்டியாக சின்ன சின்ன வீடியோஸ், ஓரளவுக்கு பெரிய டாபிக்னா அதை பற்றி ஓரளவுக்கு கேட்ட கொஷின்ஸை வச்சு கம்பேர் பண்ணி கதை மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து ஏஷியன் கேம்ஸ். ஸோ ஏஷியன் கேம்ஸுன்றது இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஏஷியாடு. ஸோ இது வந்து ரீசெண்டாக கேட்ட செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்ட கேள்வி. ஸோ மற்ற இதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஏஷியன் கேம்ஸ் வந்து எங்கே நடந்துச்சுன்னா, யார் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணோம். இந்தியாவில் நியூ டெல்லியில் வந்து ஹோஸ்ட் பண்ணோம் 1951. ஸோ ஃபஸ்ட்டு ஏஷியன் கேம்ஸ் வந்து இந்தியாவில் தான் ஹோஸ்ட் பண்ணிச்சு, நியூ டெல்லியில் நடந்துச்சு 1951. ஸோ இது வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு தாய்லாண்டு, பேங்காக்கில் நடந்துச்சு. 4 டைம்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து சவுத் கொரியா. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. 3 டைம்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஏஷியன் கேம்ஸில் வந்து 11 கண்ட்ரீஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஏஷியாவில் இருக்க 11 கண்ட்ரீஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு குட்டி டாபிக் தான். அடுத்து வந்து ஏஷியன் கேம்ஸில் மேக்ஸிமம் கோல்டு மெடல் வந்து இந்தியா எதில் வாங்கியிருக்குன்னா அத்லெட்டிக்ஸில். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோல்டு வந்து இந்தியா அத்லெட்டிக்ஸில் தான் வாங்கியிருக்கு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு உமன் வந்து கோல்டு அடிச்சிருக்காங்க. அதுவும் அத்லெட்டிக்ஸில் தான். ஸோ அவங்க பேர் வந்து கமல்ஜீத் சந்து. 400 மீட்டர்ஸ் ரேஸில் வந்து கோல்டு அடிச்சிருக்காங்க. ஸோ அத்லெட்டிக்ஸ் தான் நம்ம வந்து அதிகமாக கோல்டு அடிச்சிருக்கோம். அப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு உமன் வந்து கோல்டு அடித்தது கமல்ஜீத் சந்து. இவங்க வந்து பஞ்சாப்காரவங்க. ஸோ பேரை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம், பஞ்சாப்காரவங்க. ஸோ இது வரைக்கும் வந்து இவ்வளோ தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இனிமேல் ஃப்யூச்சரில் ஒரு கேள்வி கேட்கலான்னா, நெக்ஸ்ட்டு ஏஷியன் கேம்ஸ் 2026 நடக்க போகுது. ஸோ இதை ஹோஸ்ட் பண்ணுறது வந்து ஜப்பான் ஆல்ரெடி 2 தடவை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நடக்க போகிற சிட்டி வந்து நகோயா. ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது. அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன டாப்பிக்கில் ஸ்ட்ராட்டஜிக்கே சின்ன டாப்பிக்காக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பவர் பிளான்ட்டு, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, ஸோ இந்த மாதிரி சின்ன டாப்பிக்காக சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆரம்பிப்போம். ஸோ என்னால் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இதை கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நான் கொண்டு போகிறேன். நானே சின்ன டாபிக் தான் ஃபஸ்ட்டு எடுத்து போட போகிறேன். ஸோ உங்கள் சஜஷனும் சொல்லுங்கள். தேங்க்யூ.